Hello நண்பாஸ் and நம்பீஸ், welcome back. எத்தனை நாள் ஆச்சு பார்த்து? அப்புறம் இஃபாம் ப்ரோ, சேரிட்டி வீடியோலாம் எப்படி போச்சு? வரேன். அப்புறம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேம் ஆடப்போம். மை ஃபேவரட். என்னடா கேம் ஆட போகிறது சொல்லியிருக்கு? ஆமாம், எனக்கு கேம் ஆட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஒரு கேம் பைத்தியம், கேம் பாய்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்தே கேம் விளாண்டுலேருந்து எப்படி ஆகிட்டேன். அதனால தான் இன்றைக்கி கேம் விளாண்டுட்டு இர்ஃபானோட இஷ்யூஸ் பற்றி பேசலான்னு, கேம் விளாண்டுக்கிட்டே பேசுவோம்லாமே, அதனால தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாம். லேட்டாக வேறு போட்டேன். பரவாயில்ல, பார்க்குறதே கொஞ்சம் அதுதான். ஸோ வீடியோ போகலாம். நீங்கள் கேம் வந்து இந்த கேம் வந்து ரொம்ப பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஆடுவோமே, ஏன்னா இது வந்து நாஸ்டால்ஜிக் டேஸ் சொல்லுவாங்க. பழைய மெமரிஸ்லாம் இந்த கேமில் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் இது ஆடலான்ட்டு. ஸோ இந்த கேம் வந்து எங்கே போய் தரலாம்? ரொம்ப சிம்பிள் தான். கூகுளில் போயிட்டு சர்ச்சில் போய் y8.com போட்டால் அது வந்து ரொம்ப ஒரு லிங்க் மாதிரி, இந்த லிங்க் இருக்குல்ல, அதை நீங்கள் போனால் போதும். நிறையா கேம்ஸ்லாம் இருக்கும், ஃப்ரீ கேம்ஸ். போய் நீங்கள் போய் ட்ரை பண்ணலாம். என்னடா சின்ன பிள்ளைங்க கேம் மாதிரி உங்கள் பிள்ளைங்க ஆக்சுவலாக ஆட கொடுங்க, இல்லைனா தங்கச்சி யாராவது தம்பி. நாட் ஸ்பான்சர்ட். ஸோ இந்த கேம் தான் ஃபயர் பாய் அண்ட் வாட்டர் கேர்ள் 5 எலிமெண்ட்ஸ். இதுதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு மோஸ்ட்லி. ஆனால் இது வந்து 2 பேர் ஆடுறது. ஏன்டா ஒண்டியில் ஆடுறேன்னா யாருமே இல்லை, கூப்பிட்டேன். எல்லோரும் பிஸியாக இருந்தாங்க. ஸோ சரி ஒண்டியில் ஆடுவோமே, கான்டென்ட்காக என்ன பண்ணுற வேண்டியதாக இருக்குது. கேம் கூட போகலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த கேம். 2 பேர் ஆடுறது. பட் எப்படியாவது நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், பயப்படாதீங்க. ஓகே. ஓ, இது வந்து நெருப்பு வந்து கரெக்டாகவே விழுந்து. செம்ம சொன்னாங்க. ரெண்டாவது இது பார்ப்போம். ஸோ இர்ஃபான் ப்ரோ வீடியோ நான் பார்த்தேன், ரொம்ப பேர் பார்த்துருப்பீங்க வீடியோ. அவர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாருன்னு. ரொம்ப கோவத்தில் பண்றீங்க, அசிங்கமா பண்ணாதீங்கம்மா. விடுங்கம்மா, எப்பா குடுக்கறாங்க வந்திருக்கோம், ஏங்க கோவத்தில் வேற கத்தி வருவார். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இவருக்கு சேரிட்டி வந்து இப்போ இவருக்கு தெரியுமா தெரில, இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கறது என்ன மாதிரி சேரிட்டி இது வந்து ரொம்ப பேர் தெரிஞ்சிருக்கோம். என்ன சேரிட்டி வந்து அவர் வந்து என்ன சேரிட்டி பிறகு பள்ளி பருவத்தில் கூட பிறருடன் நீ ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. போச்சு, ஆட்டோட போகுது, சீக்கிரம். நல்லா திருப்தி.
ஆனால் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு சேரிட்டி வந்து சாப்பாடு போய் சாப்பாடு கொடுக்குறது. ஆனால் அவர் சாப்பாடு கொடுக்கும் போது எப்பெல்லாம் பேசிப்பா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னு இது மாதிரி பேச எனக்கே தெரியல. இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஆனால் அப்போ கூட அவர் இந்த மாதிரிலாம் கடத்தினா ஏங்க குடுக்கறாங்க வந்திருக்கோம் ஏங்க புடிச்சி. ஸோ எனக்கு அது வந்து எனக்கு பிடிக்கல. தப்புன்னு தோணுது. தப்பு தான், தப்புன்னு சொல்லுவேன். அது மேலே தப்பு தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னால் என்ன சொல்ல முடியும்னா, ஆஸ் அ ஸ்ட்ரேஞ்சர் அவ்வளோ பெரிய யூடியூப்லாம் நான் கிடையாது. அந்த மாதிரி லெவலுக்குலாம் எனக்கு இன்னும் வரல. என்னால் என்ன சொல்ல முடியும்னா, ப்ரோ காசு இருந்தால் மட்டும் பத்தாது, பி ஹம்பிள் as well. என்னதுன்னா, நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, அதில் பார்த்தேன். அவங்களோட தாட்ஸ் எல்லாம் அவங்க கூட சொன்னாங்க. ஸோ அவங்க வீடியோலாம் நிறைய பார்த்தேன். முக்கியமாக வந்து அவங்க வந்து ஃபீமேல் யூடியூப். அவங்க பேர் வந்து மணிச்சோ. அவங்க ரொம்ப பேர் தெரிஞ்சு கிடைக்கிறேன் அவங்க யாருன்னு. அவங்க வீடியோ பார்க்கும்போது கூட நல்லா இருந்துச்சு அவங்க பேசுனதெல்லாம். முக்கியமாக எனக்கு என்ன பிடிச்சது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு லைன் சொன்னாங்க, ஸ்டாப் பெர்ஃபார்மிங் சேரிட்டி, ஸ்டார்ட் டூயிங் சேரிட்டி. புரிஞ்சவன் நீ ஸ்டார்ட். அந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட வீடியோ கூட நான் பார்ப்பேன். ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் கூட அவங்க பிரேவாக அந்த சொல்லுவாங்க. அதுவும் இந்த காலத்தில் வந்து சொல்கிறதே பெரிய விஷயம் தான் உண்மையாக. அதனால தான் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஓகே என்னோட இது எடுத்துக்கிறேன். Let's go. Let's go. நீ போய் உழுந்துடாத. இங்கே உழுந்துடாத. போயிட்டு வரேன். ஊம்புடா மூச்சி முட்டை ஊம்புடா ஊம்பே 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 வந்தாச்சு. இப்போதான் வரேன். ஐயோ முடியல. ஏதாச்சும் தோத்துற போகிறேன். தயவு செஞ்சு போயிடு. ஓகே இன்னும் ஒரு 2 கேம் ஆடுவோம். அதோட வீடியோ முடிச்சுக்கலாம். என்னடா அது இப்படி இருக்கு? ப்ரோ அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஏதாவது வீடியோ பண்ணீங்கன்னா ப்ளீஸ் பிஹேவ் ப்ரோ. என்னால் அதான் சொல்ல முடியும். நான் சொன்ன மாதிரி தான், நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. அடுத்த வாட்டி நீங்கள் மாற்றிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்களா தெரியல, பார்க்கலாண்டி கூட பரவாயில்ல. ஒருவேளை யாராவது பார்த்தீங்கன்னா நீங்களும் அதே தப்பு பண்ணாதீங்க. நான் நினைக்கிறேன் பேசலாம் பேசியாச்சு நினைக்கிறேன். நான் கேம் ஆட போகிறேன். லாஸ்ட் ஓகே. அங்கே போயிட்டு நான் தான் முடிச்சுவோம் வீடியோ. அவ்வளோதான். இந்த கேம் பார்த்துருப்பீங்க. கேம் விளாண்டே கடுவாக போச்சு. எனக்கு சொல்ல வேண்டியதான் சொல்லியாச்சு. எல்லாம் அடுத்த வாட்டி பார்ப்போம். அவ்வளோதான். நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க.